ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அபிராமி வீட்டில் முத்துக்கும் துளசிக்கும் கல்யாண ஏற்பாட்டுக்காக நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ துளசியை அபிராமி ரொம்ப அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ துளசி யோசனையாக இருக்கும்போது என்னன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உங்கள் அப்பா அம்மாவை கூட்டு வரதுக்காக கார் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே முத்துவை சின்ன தம்பியை அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேட்டி சட்டையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா துளசியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அபிராமி வீட்டுக்கு முன்னாடி இறங்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இங்கே சிவகாமி ஃபோன் பண்ணி, என்ன அவங்க வீட்டுக்காக போய் நிச்சயதார்த்தம்லாம் செய்யலான்னு பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அப்பா தர்மலிங்கம் இருக்காங்களா, அவங்கள பார்த்தோன்னா மிரட்டுறாங்க சிவகாமி. அடுத்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்களாம் பேசி பயந்துக்கிட்டே தான் வீட்டுக்குள்ளார வராங்க. இங்கே வீட்டுக்குள்ளார பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அபிராமி துளசியோட காலில் கொலுசெல்லாம் மாட்டி விட்டு ரொம்பவுமே எமோஷனலாகவும் பாசமாகவும் பேசுகிறாங்க. அதெல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. அடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஏற்பாடுலாம் ஆகிடுச்சு, அந்த பத்திரிகையை படிக்கணும் எல்லாம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எல்லாம் கூப்பிட்டு வராங்க. இவங்களும் இங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. அந்த பக்கத்து முத்தும் ரெடியாகி வராரு. இப்போ பார்த்தா முத்து துளசியை பார்த்து ரொம்பவுமே அழகாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரசித்து பார்க்குறாரு. அடுத்து பார்த்தோம்னா பத்திரிக்கை வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாம் கொஞ்சம் அப்படி யோசனையோட தயக்கமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் சொல்லணுமா வேணாம், எப்போன்னு உட்காந்துருக்காங்களா அந்த சூடாமணி, அவங்க என்ன துளசி உங்கள் அப்பாவை சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்துட்டார், பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ காலில் அங்கே சிவகாமி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசியோட அம்மா கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பேசும்போது துளசியோட அப்பா தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் இல்லை எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிடுறாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடக்குது. இந்த பக்கத்து சிவகாமி தர்மலிங்கம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு ஆத்திரப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியில் வந்ததுக்கப்புறம் அபிராமி நாச்சியார்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தெரியும், அதனால தான் கொஞ்சம் யோசிச்சிங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க, அதாவது சிவகாமிக்கு தான் வேலை இல்லை, ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால் கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நீங்கள்லாம் இங்கே நம்ம வீட்டிலே இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ துளசியோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ பார்த்தா சின்ன தம்பி வராரு. என்ன ஏதுன்னு கேட்டால் இப்போ கல்யாணத்துக்கு நான் அந்த ஃப்ளெக்ஸு போர்டெலாம் செய்யணும், அதனால் உங்களோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ, அதாவது 10வது இந்த மாதிரிலாம் படிக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ வேணும்னு கேட்குறாங்க. அது வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் அதாவது துளசியும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன தம்பி சொல்கிறாரு. கூட பார்த்தா அவங்க தங்கச்சி வேணியை அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த அந்த சூப்பரான மூமெண்ட் வரப்போகுது. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.